தாவேகாவினுடைய எம்எல்ஏவிடம் தாவேகா அரசுக்கு எதிராக வாக்களித்தால் ரூபாய் 35 கோடி ரூபாய் தருவதாக பேரம் பேசியிருப்பதாக காவல்துறை ஒரு பரபரப்பு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் எழிலரசன் வழங்க கேட்கலாம். எழிலரசன் வணக்கம். இந்த அறிக்கையில வேற என்னென்னலாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, முழு விவரங்கள் என்ன பகிரலாம்? அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக சட்டமன்றத்தில் வாக்களித்தால் அவருக்கு 35 கோடி ரூபாய் தருவதாக பேரம் பேசியதாக ஏற்கனவே கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் இளையராஜா அவர்கள் கொடுத்த புகாரில் கைது நடவடிக்கையை போலீசார் எடுத்திருக்கிறார்கள். அந்த தகவல் தான் நமக்கு தற்போது வந்திருக்கிறது. தாவேக ஆட்சிக்கு எதிராக வாக்களிக்க IDPS என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிற திருநாவுக்கரசு அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி உறுப்பினரான இளையராஜாவிடத்துல 35 கோடி ரூபாய் நான் தருகிறேன், அதன் அடிப்படையில நீங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக நீங்கள் வாக்களிக்க வேண்டும், சபாநாயகர் கொண்டு வருகிற அந்த தீர்மானத்துக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரும்போது நீங்கள் இந்த வாக்கெடுப்புல தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக நீங்க வாக்களிக்கணும் அப்படின்னு பேரம் பேசியதாகவும், அதன் அடிப்படையில ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜா அவர்கள் கொடுத்த புகாரின் பேர்ல கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. திருநாவுக்கரசர் என்பவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் வந்திருக்கிறது. அதனை நாம் விவரமாக நாம் பார்க்க வேண்டும். அந்த பத்திரிகை குறிப்பில் காவல்துறை வழங்கியிருக்கிற அந்த பத்திரிகை குறிப்பை நான் வாசிக்கிறேன். அதன் அடிப்படையில் அது என்ன நிலவரம், அந்த பின்னணி என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதாவது காவல்துறை கொடுத்திருக்கிற அந்த பத்திரிகை குறிப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி உறுப்பினரான இளையராஜா அவர்களை சில தினங்களுக்கு முன்பு கைபேசியில தொடர்பு கொண்ட திருநாவுக்கரசு என்ற நபர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் IPDS இந்தியன் பொலிட்டிக்கல் டெமோக்ராட்டிக் ஸ்ட்ராட்டஜிக் என்ற ஒரு கருத்து கணிப்பு நிறுவனத்தை நடத்தி வரேன் என்று அவர் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இளையராஜாவிடத்துல நாம நேரில் சந்திக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி இருக்கிறார். இது தொடர்பாக இளையராஜா என்ன சொல்லுங்க, நீங்க யாரு, ஏன் என்கிட்ட நீங்க சந்திக்கணும்னு கேட்குறீங்க அப்படின்னு கேட்ட உடனே திருநாவுக்கரசு என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாடு சட்டப்பேரவையில சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வர உள்ளதாகவும், ஆளுங்கட்சி உறுப்பினராக இருந்தாலும் அத்தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பின் போது தாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்றும், அந்த தீர்மானத்தின் வாக்கெடுப்புல நீங்க எங்களுக்கு சாதகமா நடந்துக்கணும் என்றும், அதற்கு சன்மானமாக 35 கோடி வரை தருவதாகவும் ஆசை வார்த்தை காட்டியிருக்கிறாரு. இதனால அதிர்ச்சி அடைந்த ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜா அவர்கள் இல்ல எனக்கு இது போன்ற நடவடிக்கைகள்ல இது போன்ற பேச்சுக்கள்ல இடமில்லை, இனிமே என்னிடம் நீங்க பேசக்கூடாது என அவர் கண்டிப்பா தெரிவித்ததாகவும், ஆனால் அதையும் மீறி அவரிடம் அந்த பேச்சுவார்த்தையை நடத்திய திருநாவுக்கரசு என்பவர் இளையராஜா அவர்களையும் மற்றும் அவரது குடும்பத்தையும் நீங்க எங்களுக்கு சாதகமா நடந்து கொள்ளனா கடுமையான பின்விளைகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு மிரட்டி இருக்கிறாரு. இதனால சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜா அவர்கள் கடந்த 29/6 நேற்று, அதாவது சென்னை பெருநகர காவல் ஆணையர் அலுவலகத்துல ஒரு புகார் மனுவை அளிக்கிறார். அதை என்ன சொல்றாருன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொது ஊழியரான தன்னிடம் தனது மக்கள் பணியை செய்யக்கூடாது என்பதற்காகவும், தனது பேச்சுக்கு உடன்பட லஞ்சம் தர முயற்சித்ததோடு தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில திருநாவுக்கரசு என்ற நபர் நடந்து கொண்டார். அவர் என்னை தொலைபேசியில் அழைத்து என்னிடத்துல லஞ்சம் 35 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்து அதனுடைய அடிப்படையில பேரம் பேசினார் என்று அவர் புகார் கொடுத்தார். இந்த நிலையில திருவல்லிக்கேணி போலீசார் இந்த புகாரை பெற்றுக்கொண்டு அவர்கள் விசாரணையை தொடங்கினார்கள். அந்த விசாரணையுடைய அடிப்படையில சென்னை அரும்பாக்கத்தை சேர்ந்த திருநாவுக்கரசு யாருன்னா, இவர்தான் அந்த ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் இடத்துல பேரம் பேசிய நபர். அந்த அரும்பாக்கத்தை சேர்ந்த திருநாவுக்கரசு மற்றும் அவரது பின்னணியை ஆராயிறாங்க போலீசாரு. அப்போ திருச்சியை சேர்ந்த நரேஷ், சென்னை மேடவாக்கத்தை சேர்ந்த தியாகராஜன் ஆகியோர் அதனுடைய பின்னணியில இருப்பதாக அறிந்து போலீசார் அவர்களை கைது செய்கிறார்கள். மேலும் அந்த விசாரணையை தீவிரப்படுத்தியதனுடைய அடிப்படையில திமுக முன்னாள் அமைச்சரும் தற்போதைய கோயம்புத்தூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினருமான வி செந்தில் பாலாஜியின் சகோதரர் வி அசோக்குமார் என்பவர் இவ்வழக்கில் கைது செய்யப்பட்ட எதிரி நரேஷை சென்னையில் சந்தித்ததும் தெரிய வந்திருக்கிறது என்று அந்த செய்தி குறிப்பில் காவல்துறை வழங்கியிருக்கிற அந்த
செய்திக்குறிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜி மற்றும் வி அசோக்குமார் ஆகியோருடைய அறிவுரையின் பேர்ல தான் திருநாவுக்கரசு இது போன்ற நடவடிக்கையில ஈடுபட்டிருக்கிறாரு. சட்டமன்ற உறுப்பினர் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜாவை அவர் பேரம் பேசியிருக்கிறார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது என காவல்துறையினுடைய அறிக்கையில விவரமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாவேகா ஆட்சிக்கு எதிராக வாக்களித்தால் 3 கோடி ரூபாய் பேரம் பேசியுள்ளதாக காவல்துறை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இந்த நிலையில எழிலரசன் என்னென்ன புகார்களுடைய அடிப்படையில இவங்க 3 பேர் மேல கைது நடவடிக்கையானது எடுக்கப்பட்டுள்ளது? மேலும் நீங்க குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க இதுல செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் இருவரும் இணைந்திருக்கிறார்கள் என்று. அவர்கள் மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கிறதா? அதாவது செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோருடைய அறிவுரையின் பேரிலேயே திருநாவுக்கரசும் அவரது கூட்டாளிகளும் சட்டமன்ற உறுப்பினரிடத்துல பேரம் பேசியதாக காவல்துறையினுடைய விசாரணைகளை தெரிய வந்திருப்பதாக மட்டும்தான் இப்போது தெரிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட இது தொடர்பான விசாரணை முழுமையாக நடக்கும் என்றுதான் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். வழக்கமாக ஆளுங்கட்சியில் இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினரிடத்துல பேரம் பேசுவதெல்லாம் தமிழக அரசியல்ல பல இடங்கள்ல நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஆதாரபூர்வமாக அதிகாரப்பூர்வமாக பல இடங்கள்ல அது நிரூபிக்கப்படுவது இல்லை. இந்த நிலைமையில ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அதாவது ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்னை அழைத்து சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வர போகிறோம், அதை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என எதிர்கட்சியாக இருக்கிற திமுகவினுடைய பின்புலத்துல இருப்பவர்கள் என்னிடத்துல பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்னு அவர் புகார் கொடுத்ததனுடைய அடிப்படையில தான் காவல்துறையினர் அதை வழக்காக எடுத்து புகாரை பெற்று இந்த விசாரணையை நடத்தியதனுடைய அடிப்படையில இப்போ திருநாவுக்கரசு மற்றும் அவரது கூட்டாளிகளான திருச்சியை சேர்ந்த நரேஷ் மற்றும் சென்னை மேடவாக்கத்தை சேர்ந்த தியாகராஜன் ஆகியோரை போலீசார் கைது செஞ்சிருக்கிறாங்க. இந்த நிலைமையில அவர்கள் செந்தில் பாலாஜியினுடைய அந்த நபர்கள் செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் அசோக்குமார் என்பவரை சென்னையில சந்தித்து பேசினார்கள். அவர்களுடைய பின்னணியில அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் தான் இவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் நடத்தினாங்க என்று தகவல்கள் வெளியாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இவ்வழக்குல காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள் என்ற தகவலை மட்டும் நாம் இப்போதைக்கு சொல்ல முடியும். இதில் கைது நடவடிக்கை இருக்குமா, செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரரை மீதான கைது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. காவல்துறையினர் இந்த வழக்கை எப்படி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எடுத்து செல்ல போறாங்க, அப்படி பேசி இருக்கிறாங்கன்னா அதுக்கான ஆதாரங்களை சேர்க்க வேண்டிய இடத்துல காவல்துறை இருக்கிறது. எடுத்த இடத்திலேயே எடுத்தேன் கவித்தேன் என்று காவல்துறையினர் கைது நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சராக இருக்கிறார். அவரது சகோதரர் மீது பல வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. இருந்தாலும் கூட காவல்துறை டிஜிட்டல் ஆதாரங்கள் அந்த பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னா அவருடைய பின்னணியில இவருடைய அறிவுறுத்தலின் பேர்ல தான் இவங்க இந்த பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா என்பதற்கான ஆதாரங்களை எல்லாம் திரட்டி கொண்டு அதன் பிறகுதான் கைது நடவடிக்கை எடுப்பார்கள். அந்த விசாரணை எப்படி போலீசார் எப்படி முன்னெடுத்து செல்ல போகிறார்கள், கைது நடவடிக்கை இருக்குமா என்பதையெல்லாம் நாம் போக போகத்தான் பார்க்க வேண்டும்.